ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், பவன் ஷெராவத் தான். எஸ், நிறைய பேர் நேற்று நைட்லேருந்து மெசேஜ் போட்டுட்டு இருந்தீங்க. சார் பவன் ரேபிட் ஃபயர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் குயிக்லின்னு. எனிவே உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். எனக்கு தேவைன்னா நீங்களும் இது எல்லாத்தையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்தியா தோத்த மேட்ச் ரிவ்யூ போட்டிருக்கேன். பிடிக்குதோ இல்லையோ, கிரிக்கெட் தெரியுதோ இல்லையா, எனக்காக இப்போ ஒரு லைக் போட்டுருங்க. நீ கேட்குற வீடியோவில் போடுறேன் இல்லையா, இப்போ நான் கேட்குற போய் லைக் போட்டு வந்துருங்க ப்ளீஸ். ரைட், நேற்று 16 கேள்வி கேட்டாங்க ரேபிட் ஃபயரில். 16க்கும் டக்குன்னு ஒன் வேர்ட் ஆன்சர், கிளியர் கட்டாக. அவரோட திங்கிங் ப்ராசஸ் இந்த வயசில் தெரியுது பாருங்கள். 26, 27, 28 வயசு நினைக்கிறேன். வெரி குட். ரைட், அந்த 16 கேள்விகள் என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஹாய் பவன், 60 செகண்ட்ஸ் ரேபிட் ஃபயர் கேமுக்கு நீ ரெடியா? ஐ ஆம் ரெடி. அது மாதிரி யார் ரெடி அப்படின்றாரு டக்குன்னு. கேட்டாங்க, நிக் நேம் என்ன, உனக்கு யாராவது செல்ல பேர் வச்சுருக்காங்களா டீமில்? என்ன நெய் நோ நிக் நேம் பவன், அவ்வளோதான்ட்டார். 3வது கேள்வி, 3 வார்த்தையில் உங்களை பற்றி சொல்லுங்கள். 3 வேர்ட்ஸில் டெல் அபவுட் யூ. டிசிப்ளின் தான். வெரி குட். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். 4வது கேள்வி, மேட்ச்சுக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிடுவேன்? நைஸாக கேட்குறாங்க. பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாக்லேட்டுன்ட்டார் டக்குன்னு. ஆமாம். அப்புறம் 5வது கேள்வி, உன்னோட ட்ரீம் கபடி பார்ட்னர் யார் ரைடில் உங்க கூட இவர் பார்ட்னராக தான் நல்லாயிருக்கும்னு யார் நினைக்கிறேன்னு. எதிர்பாருங்கள், கமல் சொல்கிற மாதிரி ராகேஷ் குமார்ன்ட்டார். ஆமாம், அவர் தான் அவரோட பர்ஃபெக்ட் ஜோடின்னு. அப்புறம் ஹிந்தியில் ஒன் பயோகிராஃபி எடுத்தாங்கன்னா எந்த ஹீரோவை பொருத்தமாக இருப்பார் ஒன்று ரோல் பண்ணேன்னா ரன்வீர் சிங்ட்டார். எஸ். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். வினோத் பாபுன்ற ஒரு 40 ருபீஸும் ராஜ் பாக்யராஜ்ன்ற ஒரு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் வினோத் அண்ட் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் வளர்ச்சிக்கு நிறையா வீடியோ போடுறோம், அந்தளவுக்கு வியூஸ் இல்லை. உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூவில் தேங்க்ஸ் போடுவாங்க. இன்னும் நிறைய வீடியோ போடணுன்னு ஆசை தான். இருந்தாலும் 3-4 வீடியோ உங்களுக்கு டெய்லி போடுறோம். புரிஞ்சுப்பீங்க. 5000 வியூ போனால் தான் $1 வரும், 85 ரூபா. எப்படி கண்டினியூ பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வெல்கம். கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான். அதுக்கு மேலே கொடுக்குறது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. அப்ராடுக்கு அவங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க டாலரை பற்றிலாம். எனிவே, சொல்ல வேண்டியது என் கடமை, உங்கள் இஷ்டம். ரைட். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? எந்த ஆப்போனண்ட்டை கூட கம்பீட் போட விரும்புகிறீங்க? இந்த டிஃபெண்டரை விட்டனா பாருங்கள், டக்குன்னு சொல்லிட்டாரு. சுல்தானை, ஃபசால் அட்ராச்சாரி. எஸ், அவரை ஃபசால் தான் சொன்னார். அப்புறம் நீ பயப்படுற டிஃபெண்டர், மோஸ்ட் ஃபியர்டு டிஃபெண்டர் இன் மேட் யார்? மேட்டில் எந்த டிஃபெண்டர் பார்த்தா நீ பயப்படுவான்னு. டர்னனை சீக்கா அப்படின்ட்டாரு டக்குன்னு. ஆமாம், டர்னனை சீக்கா அப்படின்னா நான் பயப்பட கற்றுக்கல, எப்படி பயப்படணும்னு நாங்கள் கற்றுக்கலன்னு. நீங்கள் துப்பாக்கி படத்தில் கிளைமேக்ஸில் கூட விஜய் சொல்லுவார், வித்யுத் ஜாமானை பார்த்து கப்பலில், ஞாபகம் இருக்கும், டர் ரஹா ஹே, ஞாபகம் இருக்கா? அந்த டர் தான் அது. பயப்படுறதுக்கு நான் கற்றுக்கல, டர்னனை சீக்கான்ட்டார். குட். அர்ஜுன் தேஷ்வர் அதே தான் சொன்னார், மேக் இஸ் டர் தானே. அப்புறம் எது ரொம்ப ஃபன் உங்களுக்கு? ஜாலி தான் மேட்ரு. அதான் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதா சூப்பர் ரைடு எடுக்கிறதாங்க. ரெண்டுமே பதில் சொன்ன, ரெண்டுமே குட்டு தான். பட் எனக்கு சூப்பர் ரைடு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி, உங்களோட ஆல் டைம் கபடி இன்ஸ்பிரேஷன் யார்? யாரை பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆகி விளையாட வந்தேன்னா மஞ்சித் சில்லர், அவரோட பதில். ரைட். அடுத்த கேள்வி, ஒரே வார்த்தை உங்கள் ஃபேனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சப்போர்ட் கரோ और प्यार करो अभी के बार चैम्पियन बन के दिखाएंगे அப்படின்னாரு. ரைட். என்ன சொன்னார்னா, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் மேலே அன்பு செலுத்துங்க, இந்த வாட்டி சாம்பியன் ஆகி காட்டுறோம் அப்படின்னாரு. பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டார், சாம்பியன் ஆகி காட்டுவான்னு. இப்போ டீமை பார்த்துட்டு அவருக்கே தெரியுது, இது நம்ம ஜெயிக்க முடியும்னு. எனிவே, அதான் சப்போர்ட் கரோ பியார் கரோ அபிக்கி பார் சாம்பியன் பண்ணிக்க திக்காயிங்கன்னாரு. வெரி குட் ஆன்சர். அப்புறம் கபடி இல்லைன்னா எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போயிருப்பேன் சொல்லு? என்ன பேட்மிண்டன்ட்டார். எஸ், டெஃபினெட்லி பேட்மிண்டன்னார். அப்புறம் ஸ்பீட் ஆர் ஸ்ட்ரென்த் எது ரொம்ப முக்கியம் பேட்லன்னா? தோணும். ஆமாம், ரெண்டுமே முக்கியம். ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம் மாதிரி தெரியுது அப்படின்னாரு. உங்கள் ஃபேன்ஸுக்கு உங்களை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாரு? மை கேர்ள் ஃப்ரெண்டாரு. சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு, குழந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என் ஃபேன்ஸுக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம் பிடிக்குமா, வாட்ஸ்அப் பிடிக்குமா கேட்டாங்க. பதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்ட்டாரு. அப்புறம் கடைசியாக கூகுளில் என்ன சர்ச் பண்ண நீ அப்படின்னு கேட்டாங்க. ஆர்டர் கேக் ஆர்டர் பண்ண சர்ச் பண்ணார். குழந்தையாக தான் இருக்கார். ஒரு பர்தீப் நர்வாலும் அப்படி தான், குழந்தைய பென்சில் ஷார்ப்பனர்லாம் எடுத்துகிட்டு வருவார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நோண்டிகிட்டு இருக்கார். ரைட். அவங்க சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச் பவன், தட் வாஸ் ஃபன், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது இந்த இன்டர்வியூன்னு. ஆங்கர் தேங்க்ஸ் சொன்னாங்க. அண்ட் இதுதான் அவரும் வெல்கம், சம்பிரதாயத்துக்கு சொல்கிறது வெல்கம். 16 கேள்விக்கும் ஃப்ராங்காகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் ஒரு பதில் சொன்னார். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த இன்டர்வியூ?
அவர் கடகடன்னு சொன்னதை உங்கள் கருத்தை சொல்லுங்கள். யார் யார் கேட்டிங்களோ அத்தனை பேர் தயவுசெய்து பார்த்துட்டு கமெண்ட் போட்டு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.